நடிகர் விஜய் தன்னுடைய சிறுவயதிலிருந்தே நடித்துட்டு வர்றாரு. நாளைய தீர்ப்பு படம் மூலம் ஹீரோமான இவர் இளைய தளபதியாக கொண்டாடப்பட்டார். ஒரு கட்டத்தில் இவரை தளபதி என அழைத்து ரசிகர்கள் அழகு பார்த்தனர். இந்த நிலையில் தற்போது அரசியலிலும் என்ட்ரி கொடுத்துள்ளார். அவருடைய தவேக கட்சி வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளது. இதையொட்டிய செயல்பாடுகளில் அவர் அடுத்தடுத்து ஈடுபட்டு வருகிறார். கடந்த மாதத்தில் அவருடைய கட்சியின் முதல் மாநாட்டை மிகப்பெரிய அளவில் நடத்தி முடிச்சிருக்கிறாரு. அவர் எப்போதுமே தான் நினைத்ததை செய்து முடிக்க தீவிரம் காட்டுவார் அப்படின்னு அவருடைய அம்மாவும் சமீபத்திய பேட்டி ஒன்றில் கூறியிருந்தாங்க. நடிகர் விஜய் அடுத்தடுத்த சிறப்பான செயல்பாடுகளால் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்து வர்றாரு. சிறு வயதிலிருந்தே தன்னுடைய அப்பாவின் படங்களில் விஜயகாந்த் உள்ளிட்டவர்களோட இணைந்து நடிச்சிருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் நாளைய தீர்ப்பு படத்துல ஹீரோவாக அறிமுகமான விஜய்க்கு துவக்கத்துல மிகவும் மோசமான கமெண்ட்களே கிடைச்சது. அதையெல்லாம் தன்னுடைய சாதனைகளுக்கான படிக்கட்டுகளாக மாற்றிக்கொண்டார். இளைய தளபதியாக கொண்டாடப்பட்ட இவர் தற்போது தளபதியாகவும் ரசிகர்களின் கொண்டாட்டத்திற்கு உள்ளாகியுள்ளார். இதையெல்லாம் தாண்டி அரசியல் கட்சியை அறிவித்து அதிரடியும் கிளப்பியிருக்கிறாரு. கடந்த சில ஆண்டுகளாக தன்னுடைய அப்பாவிடம் மனஸ்தாபம் காட்டிய நடிகர் விஜய் தற்போது அவருடன் இணக்கம் காட்டி வருகிறார். அவரும் தன்னுடைய பல பேட்டிகளில் விஜய் குறித்த மகிழ்ச்சிகளை பகிர்ந்துட்டு வர்றாரு. அந்த வகையில் தற்போது விஜயோட கல்லூரி காலத்திலிருந்து அவரிடம் இருக்கும் ஒரு ஆசை குறித்து இயக்குனரும் நடிகருமான எஸ்ஏசி மகிழ்ச்சியுடன் பகிர்ந்திருக்கிறாரு. மார்க்கெட்ல எந்த கார் வந்தாலும் அதை வாங்கிவிட விஜய் அடம்பிடிப்பார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. தன்னுடைய கல்லூரி காலத்திலிருந்து இதை அவர் செய்து வருவதாகவும் எஸ்ஏசி தெரிவித்திருக்கிறாரு.